ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Mithuntips. இன்றைக்கி எக் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு மசாலா எல்லாம் அம்மியிலேயே அரைச்சி செஞ்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம Mithuntips சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: பட்டை சிறிதளவு, பூண்டு 20 பல், இஞ்சி 4 துண்டு, பெரிய வெங்காயம் 2, பிரியாணி இலை செட் தேவையான அளவு, நெய் தேவையான அளவு, தயிர் 1 டேபிள் ஸ்பூன், புதினா தேவையான அளவு, மல்லித்தழை தேவையான அளவு, பச்சை மிளகாய் 5, தக்காளி 2, முட்டை 6, 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா. இப்போது 2 வெங்காயம் தனியாக நறுக்கி வச்சுக்கலாம் நீட்ட வாக்கில். இப்போது அதை தனியாக நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் ஈவனாக எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வேகும். இல்லைன்னா ஒரு பக்கம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிட்டு இன்னொரு பக்கம் ஆகாது. ஸோ கைவிடாமல் நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. இது எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா, இதுக்கு தனியாக நல்ல ஃப்ளேவர் இருக்குது. ஸோ இது நம்ம குக் பண்ணிவிட்டு கடைசியில் தான் வந்துட்டு குக்கர் மூடி வைக்கும்போது தான் இதை நம்ம ஆட் பண்ணிக்குவோம். ஸோ இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன். இது எதுக்காகனா, முட்டையை நம்ம தனியாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஃபோர்க் வச்சுட்டு ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்கேன் 6 முட்டை, இதில் இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு ஹோல்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அந்த மசாலா வந்துட்டு நல்லா முட்டைக்குள்ளே இறங்கும். நம்ம அப்படியே குக்கரில் போட்டோம்னா அந்த பிரியாணியில் இருக்க எந்த மசாலாவும் முட்டைக்குள்ளே இறங்காது. ஸோ சாப்பிடும்போது எந்த ஒரு சுவையுமே நம்மளுக்கு தெரியாது. அதனால் பேனில் தனியாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா எண்ணெயில் முதல்லையே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. அப்போது அந்த ரா ஸ்மெல் எல்லாம் போயிடும். கொஞ்சம் நுரை வர்ற மாதிரி ஆனதும் நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சு நல்லா ஃபோர்க்கில் குத்தி வச்சுருக்க அந்த முட்டையை இது கூட சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அப்போது நல்லா அந்த எண்ணெயோட அந்த மசாலா வந்துட்டு நல்லா முட்டையில் கலந்துரும், உள்ளே இறங்கிரும். இதை நம்ம ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நான் பட்டையை எடுத்திருக்கேன். இந்த பட்டையை தனியாக கொஞ்சமாக தண்ணி விட்டு அம்மியில் அரைச்சி எடுத்துருக்கோம். உங்களுக்கு முடிஞ்சால் அம்மியில் அரைச்சி வைங்க. அது வந்து ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இப்படி செய்கிறது. இது தனியாக அரைச்சி நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு அதுலேயே இஞ்சி பூண்டு தனித்தனியாக அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போது இஞ்சி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அந்த பட்டை அரைச்சதில் அப்படியே அது கூட சேர்த்துக்கிறேன். அப்போ தான் அந்த ஸ்மெல் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டை வந்துட்டு ஒரு சிலருக்கு வாசம் அதிகமாக இருந்தால் பிடிக்கும், ஒரு சிலருக்கு வாசம் கம்மியாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ப பட்டையை வந்து சேர்த்துக்கோங்க.
இப்போது இஞ்சியும் நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. அடுத்து பூண்டும் நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் மிக்சியில் அரைக்கிறத விட இந்த மாதிரி அம்மியில் அல்லது அந்த இடிக்கிற சின்ன உரலில் இடித்து போட்டிங்கன்னா ரொம்பவே மணமாக சுவையாக இருக்கும். ஸோ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது பட்டை, இஞ்சி, பூண்டு எல்லாம் அரைச்சி வச்சுக்கிட்டாச்சு. இப்போது குக்கரில் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் விட்டுக்கலாம், கூடவே நெய்யும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ பிரியாணி இலை, இந்த ரோஜா இதழ், மராட்டி மொக்கு, நட்சத்திரப்பூ இதெல்லாமே சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா அது வந்து வெடித்ததும் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிருச்சு. இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ். பெரிய தக்காளினா 1 போதும். லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம், அப்போது கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆயிரும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, பட்டை 3 பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேம் கலரில் தான் இருக்குது. ஏன்னா நான் பட்டை அரைச்சதுலேயே நாங்கள் இஞ்சியும் பூண்டும் அரைச்சிருக்கோம், அதனால் கலர் எல்லாமே ப்ரௌனிஷாக தான் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த பச்சை வாசம் வந்துட்டு போயிடணும். ஸோ கலக்கி விட்டாச்சு. அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் காரம் வந்து நான் அளவாக தான் போட்டிருக்கேன். பிரியாணி மசாலா வந்துட்டு உங்கள்கிட்ட என்ன மசாலா இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இது வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். தயிர், நல்லா கெட்டியான தயிர் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ். அடுத்தது சீரக சம்பா அரிசி, அதுதான் வந்து இன்றைக்கி நான் பிரியாணிக்கு எடுத்திருக்கேன். ஸோ 10 மினிட்ஸ் மட்டும்தான் இதை நான் வந்து ஊற வச்சுருந்தேன். இப்போது நல்லா இது கூட சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம். மசாலா எல்லாமே நல்லா கலங்குற மாதிரி கலக்கி விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதே போல் ஏற்கனவே நம்ம எண்ணெயை ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா முட்டை கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லா அந்த மசாலா எல்லாம் நம்ம ஃபோர்க் ஸ்பூன் வச்சு ஓட்டை போட்டதில் உள்ளே நல்லா இறங்கியிருக்கு. அதில் மீதமான அந்த மசாலாவையும் நான் இது கூடவே சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக அப்படியே அரிசி கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணி இருக்கிறதுனால நம்ம குக்கரில் குக் பண்ணாலும் இது வந்து உடஞ்சி போகாது. ஸோ இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது புதினா, மல்லித்தலை இது 2 சேர்த்துட்டு பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு கொதி வந்ததும் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல சுவையான
முட்டை பிரியாணி தயார் ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் தயிர் பச்சடி வச்சுருக்கேன். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். அண்ட் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.